சார் ஐப்பெரியசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு ஒரு இதுக்கான செய்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அமைச்சர்கள் ஏதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான தொகை உயர்த்துவதற்கான அறிவு தான் அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. என்னங்கிறத அவர் மூலியமாகவே கேட்கறது தான் நல்லது. அதாவது பெரும்பாலும் இல்லை அது இப்போ நான் சொல்ல முடியாதுல்ல. அவர் சொல்லியிருக்காரு வரும்ன்ட்டு. இப்போ நான் போய் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. இல்லை அது அவர் சொல்லுவார். இல்லை அவர் சொல்லுவார். அதை இல்லை அது 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு. அதில் 5th கேட்டகரிங்கிறது முழுசும் ஹவுசிங் போர்டுக்கு போனது. அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. 1-2 கேட்டகரி ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 16,000 ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 4 and 3 கேட்டகரி 2 ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பகுதி பணியை முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது. காரணம் ஹவுசிங் போர்டு அதுக்காக ஒரு அவார்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அந்த ரிப்போர்ட் படி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அந்த கமிட்டி ரிப்போர்ட் விரைவில் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி அதில் நம்ம சிரமப்படுறவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னே தெரியாமல் ஏமாந்து வாங்கியவங்க தான். அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு ரிலீஃப் வரணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த கமிட்டி அதை அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே பண்ணிவிடுவாங்க நம்புகிறோம். அந்த திமுக கூட்டணியில் இப்போ ராமதாஸும் அதே போல் ஜான் பாண்டியன் இடம்பெறுவான்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப இதுபடியாக இருக்குது திமுக. அதெல்லாம் கட்சி தலைமை எல்லாமே கரெக்டாக பார்க்குங்க. அண்மையில் வெளியான பராசக்தி படத்தில் அண்ணாமலை பராசக்தி நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கலைங்க. கூட்டணிக்கு தீ பரவட்டும் தமிழ் மொழிப்போருக்கு காங்கிரஸ் அப்போ துரோகம் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க கூட கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி இருக்கு. அவங்களுக்கு தீ பரவட்டும். இதெல்லாம் விலாவரியாக பேச வேண்டிய விஷயம். இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. என்னென்ன நடந்தது, அப்புறமேல என்ன நடந்தது, இதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு சரியான இல்லை நான் அப்படி நீங்கள் அப்படி நான் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை நான் அப்புறம் சொல்கிறேங்கிறேன்.